இயக்குனர் இமயம் என ஒட்டுமொத்த தமிழர்களாலும் பாராட்டு பெற்றவர் பிரபல சினிமா இயக்குனர் பாரதி ராஜா. தற்போது கோமா நிலையில் இருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆழ்ந்த கவலைக்குள்ளாக்கி இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். பிரபல தமிழ் சினிமா இயக்குனர் பாரதி ராஜாவிற்கு தற்பொழுது 84 வயதாகுகிறது. தேனி அள்ளி நகரத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் ஏற்படுத்தியவர். பாரதி ராஜாவின் வருகைக்கு முன்பு தமிழ் சினிமா என்பது செட்டிங் எனப்படும் அரங்கத்திற்குள் எடுக்கப்பட்டது. இவரது வருகைதான் திரைப்படங்களை வெளிப்புற படம் வெடிப்புகளுக்கு அழைத்து சென்றது. அது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற கதைகளை உணர்வு நிறைந்த காட்சிகளால் படம் பிடிப்பதில் வல்லவராகவும் திகழ்ந்தவர்தான் பாரதி ராஜா. பெரும்பாலானாய் வருது படங்கள் அனைத்தும் கிராமத்து வயல்களிலும் இயற்கை பூஞ்சோலைகளிலும் படமாக்கப்பட்டிருக்கும். அதேபோல் தனது சினிமாவில் பாடல்களும் கருத்துக்களும் முக்கியத்துவம் தருபவராக பாரதி ராஜா திகழ்ந்திருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜாவுடன் இணைந்து மறக்க முடியாத ஏராளமான இனிய பாடல்களையும் தந்திருக்கிறார். தேனி அள்ளி நகரத்தைச் சேர்ந்த பெரிய மாயதேவர் கருத்தம்மாள் ஆகிய தம்பதியின் மகனாக பிறந்த பாரதி ராஜாவின் மனைவி சந்திரலீலா, மகன் மனோஜ், மகள் ஜனனி. கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் புட்டண்ணாவின் உதவியாளராக சினிமா வாழ்க்கையை தொடங்கிய பாரதி ராஜா தனது முதல் படமாக 16 வயதினிலே என்ற திரைப்படத்தை கதை எழுதி இயக்கியிருக்கிறார். கிராமத்து திரைப்படம் என்ற புதிய வகையில் வெளிவந்த 16 வயதினிலை திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படத்தில் ரஜினி பேசும் "பத்த வச்சிட்டியே பரட்ட" என்ற வசனம் காலத்திலேயே அழியாததாக இருந்திருக்கிறது. உலக நாயகன் கமலஹாசன், நடிகை ஸ்ரீதேவி ஆகியோரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தித்திருக்கின்றனர். இதற்கு அடுத்தபடியாக கிழக்கே போகும் ரயில் என்ற வெற்றி படத்தையும் இயக்கியிருக்கிறார். இந்த படம்தான் ராதிகாவை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இந்த படத்தில் பாடல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்று தந்திருக்கிறது. கிராமத்து சினிமா மட்டுமல்லாமல் சிகப்பு ரோஜா என்ற பட்டணத்து கதையையும் படமாக்கி வெற்றிகரமான இயக்குனராகவும் பாராட்டுகள் பெற்றவர்தான் பாரதி ராஜா. இதனைத் தொடர்ந்து டிக் டிக் என்ற ஒரு அதிரடி படத்தையும் இயக்கி வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை என கிராமத்து பின்னணி கொண்ட பாரதி ராஜாவின் படங்கள் ஒட்டுமொத்த தமிழர்களின் இதயத்திலும் நீங்காத இடத்தையும் பிடித்திருக்கிறது. நடிகை ராதிகாவும் கார்த்திக்கும் நடித்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியது. காதலை மையமாக கொண்ட இந்த திரைப்படம் 1000 தாமரை மொட்டுக்களை என்ற பாடல் மெகா ஹிட்டாகியும் இருந்திருக்கிறது. இதேபோல் பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிராம தலைவராக வயது முதிர்ந்தவராக காட்சியளித்தார். அதே சமயத்தில் நடிகை ராதா ஒரு இளம் பெண்ணாக நடித்து மாறுபட்ட கிராமத்து நடிகையாக வெளிப்பட்டார். வடிவுக்கரசிக்கு மிகவும் புகழ் சேர்த்தது இந்த முதல் மரியாதை படம்தான். இந்த படத்தில் இடம்பெற்ற பூங்காற்று திரும்புமா என்பது உள்ளிட்ட அனைத்து படங்களும் மிகப்பெரிய அளவில் ஹிட்டானது. சினிமா இயக்குவது தவிர ஏராளமான படங்களிலும் பாரதி ராஜா நடித்திருக்கிறார். சமீபத்தில் தனுஷுடனான அவர் நடித்த திருச்சிற்றம்பலம் படம் அவருக்கு மிகப்பெரிய புகழையும் பெற்று தந்திருக்கிறது. பாரதி ராஜாவின் பல படங்கள் தேசிய விருதுகளை பெற்று இருக்கின்றனர். பத்மஸ்ரீ உட்பட ஏராளமான மிகப்பெரிய விருதுகளையும் பெற்றவர்தான் பாரதி ராஜா. இவரது மகன் மனோஜ் இருதய கோளாறு ஏற்பட்டு சமீபத்தில் தான் மரணமடைந்தார். மனோஜ் தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம் உட்பட பல படங்களில் நடித்திருக்கிறார். மகன் மனோஜ் மீது தீராத பாசம் கொண்டவர்தான் பாரதி ராஜா. மகன் மனோஜ் மரணத்தின் போது, "மகனே, எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நீ உனக்கு கொள்ளி வைக்க வைத்து விட்டியே" என கண்ணீர் விட்டு கதறியது தமிழ் ரசிகர்கள் அனைவரையும் மனம் கலங்க செய்திருந்தது. முன்னதாகவே இயக்குனர் பாரதி ராஜா நுரையீரல் தொற்று ஏற்பட்டு சென்னை அமைந்தகரையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதன் பின்னர் மருத்துவர்களின் மிகப்பெரிய முயற்சியால் அவர் மீண்டு வந்தார். இந்த நிலையில் மகன் மனோஜ் மரணத்திற்கு பிறகு பாரதி ராஜா மனநிலையில் மிகவும் தளர்வடைந்து இருக்கிறார்.
பெரும்பாலும் யாரிடமும் அவர் பேசுவது இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். மனோஜ் மறைவு அவரை நிலைக்குழிய வைத்துவிட்டதாக பாரதி ராஜாவை சந்தித்த பலரும் வெளியே தகவலை தெரிவித்து வருகின்றார்கள். பாரதி ராஜாவின் நிலை குறித்து அவரது சகோதரர் ஜெயராஜ் சில தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். அது தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஆழ்த்தியிருக்கிறது. அதாவது பாரதி ராஜா தனது மகன் நினைவில் எப்போதுமே கண்ணீர் வடித்தும் வருகிறார். கடந்த 3 வருடங்களாகவே அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். மனவேதனையால் அவர் சோர்வடைந்தும் இருக்கிறார். மனோஜ் நினைவால் தன்னுடைய நினைவாற்றல் அவர் மெல்ல மெல்ல இழந்து வருகிறார். அவருக்கு எப்போதாவது நினைவாற்றல் வருகிறது, மற்றபடி நினைவில்லாமல் இருக்கிறார். இதனால் வெளியாட்கள் மற்றும் சினிமா துறையினர் யாரையும் நாங்கள் சந்திக்க அனுமதிப்பதில்லை என்றும் கூறி வருகிறார். இதேபோல் பாரதி ராஜாவை சந்தித்து வந்த பலரும் அவர் முன்பு போல் இல்லை, மிகவும் உடல் மெலிந்து விட்டார், அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது, அவரால் சரியாக பதில் பேச முடியவில்லை என்று விமர்சனங்களையும் முன்வைத்து வருகின்றனர். இதற்கிடையே பிரபல நடிகை ஒருவர் இயக்குனர் பாரதி ராஜாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது, பாரதி ராஜா மிக நல்ல மனநிலையில்தான் இருக்கிறார், என்னிடம் நன்றாக பேசினார், அவர் இயக்கிய பழைய படங்கள் குறித்து எல்லாம் என்னிடம் நீண்ட நேரமும் பேசியிருக்கிறார் என்று தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது இயக்குனர் பாரதி ராஜா நீலாங்கரையில் தனது சொந்த வீட்டில் வசித்து வருகிறார்.